நம்மள நிறைய பேருக்கு தெரியும், நம்மளோட 2 எதிரி நாடுகள் அவங்களோட விமானப்படையில் 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை இண்டெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சீனர்கள் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட J-20 அப்படின்ற ஃபைட்டர் ஏர்கிராஃப்டை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் நம்மளோட அண்டை நாடான பாகிஸ்தானும் சீனர்கள் கிட்ட இருந்து FC-31 அப்படின்னு அழைக்கப்படுற போர் விமானத்தை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2028க்குள்ளே நம்மளோட இந்த 2 எதிரி நாடுகள் கிட்டையும் 5th ஜென் ஏர்கிராஃப்ட் ஆப்ரேஷனலாக இருக்கும். இப்படி 2 பக்கமும் 5th ஜென் ஏர்கிராஃப்டை வச்சுக்கிட்டு உள்நாட்டில் நம்ம எப்போ AMCAவை இண்டெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து ஒரு 7 வருஷம் கழித்து தான் இண்டெக்ட் பண்ண போகிறோம். இப்போது இந்த 7 வருஷம் கேப்பை பூர்த்தி செய்கிறதுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட டிஃபென்ஸ் அனாலிசிஸ்டாக இருக்கட்டும், டிஃபென்ஸ் எந்தூசியாசிஸ்டாக இருக்கட்டும், ஒன்று ரஷ்யா கிட்டேயோ இல்லை அமெரிக்கா கிட்டேயோ இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை வாங்க சொல்லி எல்லாருமே அவங்களோட கமெண்ட்ஸை தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த கமெண்ட்ஸுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக ஏர்ஃபோர்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல 5ஆம் தலைமுறை போர் விமானத்தோட மார்க்கெட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு உலகத்தில் 3 நாடுகள் கிட்ட மட்டும்தான் 5ஆம் தலைமுறை போர் விமானம் இருக்குது. ஒன்று சீனா, இன்னொன்று ரஷ்யா, இன்னொன்று அமெரிக்கா. நம்ம இப்போ போர் விமானம் வாங்கணும் அப்படின்னா சீனா கிட்டேருந்து வாங்க முடியாது. ரஷ்யா மற்றும் அமெரிக்கா மட்டும்தான் இருக்காங்க. ரஷ்யா கிட்ட Su-75 அப்படின்ற போர் விமானம் ஆப்ரேஷனலாக இருக்குது. இந்த Su-75 பற்றி ரஷ்யன்ஸ் ஏற்கனவே இந்தியா கூட பேசியிருக்காங்க. இந்தியா, ரஷ்யா, UAE இந்த 3 நாடுகளும் இணைந்து Su-57 உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட சமீபத்தில் அவங்க கிட்ட இருந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அது கூடவே சேர்த்து Su-75 அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு சிங்கிள் என்ஜின் 5th ஜெட் ஃபைட்டர் ஏர்கிராஃப்டையும் அவங்க உருவாக்க போகிறாங்க. அந்த ஏர்கிராஃப்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டை நம்ம இன்னும் 2 வருஷத்தில் எதிர்பார்க்கலாம்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது ரஷ்யன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட Su-57 ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராமோட காஸ்ட்டை குறைக்கிறதுக்காண்டி எப்படியாவது இந்தியா கிட்ட அதை விற்கலாம், இல்லை இந்தியாவால் அதை மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரியாச்சும் ஒரு டைப்பை போட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த முயற்சி 2 பேருக்குமே மியூச்சுவலாக பல பெனிஃபிட்ஸை கொடுக்கும். நமக்கு 5th ஜென் கிடைச்ச மாதிரி இருக்கும், அவங்களுக்கு ஃபண்டிங் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இதில் ரஷ்யன்ஸ் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற தருணத்தில் இன்னொரு பக்கம் அமெரிக்கன்ஸ் ஒரு சம்பவத்தை பண்ணுறாங்க. அமெரிக்காவில் காங்கிரஸில் இருக்கிற நிறைய பேர் இந்தியாவுக்கு ஏகப்பட்ட தொழில்நுட்பங்களை அமெரிக்கா எக்ஸ்போர்ட் பண்ணணும். குறிப்பாக அமெரிக்கா எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய தொழில்நுட்பத்தில் எப்போயுமே ஒரு கேப் ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு சர்டன் தொழில்நுட்பங்களை மட்டும்தான் எல்லா நாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. சில தொழில்நுட்பங்களை அவங்களோட க்ளோசஸ்ட் ஆலைஸுக்கு மட்டும்தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு F-35. இந்த F-35 போர் விமானங்களை துருக்கிக்கே கொடுக்க மாட்டோன்னு சொல்லிட்டாங்க, நேட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் F-35 விமானங்களை கண்டிப்பாக இந்தியாவுக்கு அமெரிக்கா எக்ஸ்போர்ட் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் இந்தியா ரஷ்யா கிட்டே இருந்து இருக்கக்கூடிய அந்த மிலிட்டரி அலையன்ஸை விட்டு வெளியே வரும். வெளியே வந்து ரஷ்யாவை வீக் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, இந்தியாவை ஆம் பண்ணுறது மூலமாக சைனாக்காரனை அடக்கின மாதிரியும் ஆச்சுன்னு சொல்லி ஒரே கல்லில் 2 மாங்கான்னு காங்கிரஸில் இருக்கிற பல பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அமெரிக்கா F-35 அப்படின்ற இந்த போர் விமானத்தை இந்தியாவுக்கு விற்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, ஒருவேளை இந்தியா இதில் இன்ட்ரெஸ்ட் தெரிவித்தா. அண்ட் அது மட்டும் கிடையாது, 2023 வருஷம் ஏரோ இந்தியாவிலையும் இந்த F-35 விமானத்தை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அதை நேரடியாக பார்க்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ அதிலே கிளியராக அமெரிக்கன்ஸோட எண்ணம் வந்து தெரிய வந்துருச்சு, இந்த விமானத்தை எப்படியாவது இந்தியாவுக்கு விற்கணும்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போது இப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் இந்த விமானத்தோட ப்ரைஸையும் அவங்க சமீபத்தில் குறைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு யூனிட்டோட ப்ரைஸு இப்போதைக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா $80 மில்லியன். இந்த $80 மில்லியன் நீங்கள் ரஃபேலோட ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரஃபேலோட ஒரு யூனிட் காஸ்ட்டு 115 மில்லியன். அதை கம்பேர் பண்ணுறப்போ 30 மில்லியனுக்கு மேலே அதிகமாக இருக்குது. 30 மில்லியன் அதிகமாக கொடுத்து நம்ம MRFA டெண்டர் படி ரஃபேல் விமானங்களை வாங்கணுமா, இல்லை 30 மில்லியன் கம்மியாக கொடுத்து அதை விட ஒரு ஜென்ரேஷன் டெக்னாலஜியில் பெரிய கேப் இருக்கக்கூடிய F-35 வாங்கணுமான்னு சொல்லி இந்தியாவில் இருக்கிற பல பேரும் கோரிக்கை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட முடிவு இந்த சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் ரஃபேலுக்கு சாதகமாக தான் இருக்குது. என்னடா சொல்கிறேன், இதை விட சீப்பாக அடுத்த ஜென்ரேஷன் கிடைக்கிது, எதுக்குடா நம்ம இதை விட்டுட்டு அதை வாங்குகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள், பெர் யூனிட் காஸ்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு கம்மி. அதாவது இந்த போர் விமானங்களோட வாங்குகிற தொகை மட்டும்தான் கம்மி. அதை வச்சு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் இவ்வளோ பணம் செலவு பண்ணி ஆகணும்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரஃபேல் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு $15,000 கீழே தான் செலவாகும் ஒரு மணி நேரத்துக்கு. ஆனால் அதே இது நீங்கள் F-35 ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட $42,000 செலவாகும் ஒரு மணி நேரத்துக்கு. நீங்கள் 5 வருஷம் F-35 ஆப்ரேட் பண்ணிட்டாலே ரஃபேலை வாங்கினதை விட 2 மடங்கு அதிகமாக அந்த விமானத்துக்கு தொகையை நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க. அது மட்டும் கிடையாது, இந்த F-35 மெயின்டைன் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய சிரமம். நீங்கள் 30 விமானங்களை வாங்கினீங்க அப்படின்னா ஒரே டயத்தில் 20 விமானங்கள் தான் அதில் ஆப்ரேஷனலாக இருக்கும். மிச்ச 10 விமானங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை மெயின்டெனன்ஸ் இஷ்யூவால் கிரவுண்டில் தான் இருக்கும்.
இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் F-35ல இருக்குது. அது மட்டும் கிடையாது, F-35 அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகமாக அமெரிக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய விமானம். இந்த தொழில்நுட்பங்கள் ஃப்ரான்ஸு, இஸ்ரேலு, ரஷ்யா, இந்தியான்னு சொல்லி 4 முக்கியமான கண்ட்ரிஸோட தொழில்நுட்பங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற இந்தியாவோட கம்பேட்டபிளாக இருக்கணும். இந்தியாவோட ஆட்வான்ஸ் சிஸ்டம் மேக்ஸிமம் ரஷ்யாவோட தான் இருக்குது, இந்தியாவோட தான் இருக்குது. ரேடார் சிஸ்டம் வந்து இஸ்ரேலோட தான் இருக்குது. இப்படி எல்லா சிஸ்டம்ஸோடையும் இது கோஆப்ரேட் பண்ணி ஒன்றா வேலை செய்யணும் அப்படின்னா அமெரிக்கன்ஸ் இதில் ஹெவியாக மாடிஃபை பண்ணணும். அது மட்டும் கிடையாது, நம்ம ரஃபேல் விமானங்களை ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து வாங்குறப்ப அந்த விமானத்தோட சோர்ஸ் கோடையும் நம்ம கேட்குறோம். இந்த சோர்ஸ் கோடை எதுக்கு கேட்குறோம் அப்படின்னா, ஃப்யூச்சரில் நம்மளோட இன்டிஜினஸ் ஆயுதங்களை இந்த போர் விமானங்களில் இன்கார்பரேட் பண்ணுறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ரஃபேல் விமானங்களை நம்ம வாங்குறப்ப அது கூடவே மீட்டியர் ஆர்டிஆர் மிசைலையும் ஸ்டார்ம் ஷேடோவையும் நம்ம வாங்கியிருப்போம். இப்போது இந்த ஸ்டார்ம் ஷேடோவுக்கு பதிலாக பிரம்மோஸை நம்ம இன்டெகிரேட் பண்ணிவிட்டு மீட்டியாருக்கு பதிலாக அஸ்த்ராவை இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த விமானத்தில் இருக்கிற சோர்ஸ் கோடு வேணும். அந்த சோர்ஸ் கோடை ஃப்ரான்ஸ் நம்ம கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் அமெரிக்கன்ஸ் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அமெரிக்க போர் விமானங்களை வாங்கி ஒருவேளை பாகிஸ்தானோட சண்டைக்கு போகிறோம் அப்படின்னா அமெரிக்கன்ஸ் இந்த போர் விமானத்துக்கு தேவைப்படக்கூடிய ஏர் டு ஏர் மிசைல்ஸையோ ஏர் டு கிரவுண்ட் மிசைல்ஸையோ கொடுக்க மறுத்துருவாங்க. ஈரானுக்கு நடந்த அதே விஷயம் நமக்கும் நடக்கும் இந்த ஆயுதங்கள் வாங்கினா. ஸோ இப்படி ஏகப்பட்ட ஜியோ பொலிட்டிக்கல் அண்ட் டெக்னிக்கல் இஷ்யூஸின் காரணமாக F-35 கம்பேர் பண்ணுறப்ப ப்ரைஸ் அதிகமாக இருக்கிற ரஃபேலை வாங்குறது தான் நமக்கு நல்லது. ஆனால் 2028 நம்மளோட எதிரி நாடுகள் கிட்ட 5th gen இருக்குமே, அதை எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழும்புதுன்னா அந்த கேள்விக்கான பதிலை IAF தெளிவுபடுத்திட்டாங்க. நாங்கள் பேனிக் பையிங் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு. பேனிக் பையிங்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம 36 ரஃபேல் விமானங்களை வாங்கின உடனே பாகிஸ்தான் J-10C அப்படின்னு அழைக்கப்படுற போர் விமானத்தை உடனடியாக வாங்கினாங்க. அப்படி உடனடியாக எதிரிக்கு பயந்து நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பொருள் நமக்கு தேவையா இல்லையா, அந்த பொருளுக்கு நம்ம எவ்வளோ தொகை கொடுக்கணும், அந்த டீலோடு சேர்த்து இன்னும் ஏகப்பட்ட டீலை நம்ம வாங்க வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் டு ஏர் மிசைல், ஏர் டு கிரவுண்ட் மிசைல்னு ஏகப்பட்டது இருக்கும். அதில் எதை வாங்கினா சிறந்தது, நமக்கு எதை நம்ம வாங்க வேணாம், எதை நம்ம உள்நாட்டில் தயாரிக்கலாம்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். இப்படி எல்லாத்தையும் ஆழ்ந்து ஆராய்ந்து தான் நம்ம ஒரு போர் விமானத்தையோ இல்லை அந்த டீலை பற்றியோ இன்னொரு நாடுகிட்ட பேசுவோம். ஆனால் அப்படி பேசுகிறதுக்கு தருணம் இல்லாமல் அவசரமாக ஒரு கண்ட்ரிக்கிட்டேருந்து நம்ம போர் விமானங்களை வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கண்ட்ரிக்கு சாதகமாக தான் அந்த டீல் இருக்கும். அந்த போர் விமானத்தோட சராசரி விலையை விட அதிகமாக தான் நம்ம கொடுத்துருப்போம். அந்த போர் விமானத்தோட ஆயுதங்கள் வந்து அவன் கொடுக்குறது தான் நமக்கு இருக்குமே தவிர நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை அவங்ககிட்டேருந்து கேட்டு வாங்க முடியாது. இப்படி பேனிக் பையிங்கில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இந்த பேனிக் பையிங்கை கண்டிப்பாக இந்திய விமானப்படை பண்ணாது. ரஃபேலோட கேப்பபிலிட்டிஸுக்கு மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ரஃபேல் வந்து 2 போரில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது கூட ஏகப்பட்ட இந்திய ஆயுதங்களை நாங்கள் இன்கார்பரேட் பண்ண போகிறோம். ஆட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்குது. இதுவே போதுமானது தான். அந்த 7 வருஷம் கேப்பை பூர்த்தி செய்கிறதுக்கு ரஃபேல் எங்களுக்கு போதும்னு சொல்லி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆணித்தரமாக சொல்லிட்டாங்க. ஸோ இது எப்படி போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த FC-31 அப்படின்ற போர் விமானத்தோட கேப்பபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. சீனர்களை பார்த்து நம்ம பயப்பட மாட்டோம் அப்படின்னா சீனர்கள் அஃப்கோர்ஸ் ஒரு அன்ட்ரெயின்டான ஆர்மி. ஆனால் நம்மளோட பாகிஸ்தான் எதிரிகள் அப்படி கிடையாது. ஏஷியாலே 2வது ட்ரெயின்டு ப்ரொஃபஷனலான ஏர்ஃபோர்ஸ் அண்ட் ஆர்மியை கொண்டவங்க. அப்படிப்பட்டவங்க கையில் போகிற இந்த ஆயுதம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத வச்சு ஃப்யூச்சரில் நம்மளோட டெசிஷன்ஸ் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பட் இப்போதைக்கு நம்மளோட டெசிஷன் இது தான். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல பல தகவலை தெரிந்து கொள்ள TPD News பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதே பாருங்க. நல்ல சமுதாயத்தை ஒரு நன்றி. வணக்கம்.